எல்லாருக்கும் வணக்கம். இந்தியன் சிவா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 77A 77B மோசடி ஆவணங்களை மாவட்ட பதிவாளர் ரத்து செய்யலாமா, ரத்து செய்யக்கூடாதா, அதாவது முன் தேதியிட்டு ரத்து செய்யலாமா, பின் தேதியிட்டு ரத்து செய்யலாமா அப்படின்ற தீர்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா அது ரெட் பெட்டிஷன் பாருங்கள். ரெட் பெட்டிஷன் நம்பர் 10291/2022 தீர்ப்பு வந்து இன்றைக்கி தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக சொல்லணும்னு பார்த்திங்கன்னா ஏமாற்றம் தான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட பதிவாளர் வந்து போலி பத்திரங்களை ரத்து செய்யக்கூடாதுன்னு, அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரத்து செய்யக்கூடாது, மாவட்ட பதிவாளர் வந்து ரத்து செய்யக்கூடாது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா தமிழக அரசோட அரசாணையும் வந்து ரத்து செஞ்சுட்டாங்க. ஜனாதிபதிக்கிட்ட ஒப்புதல் வாங்கி போட்ட சட்டம்தான், ஆனால் என்னன்னு தெரியல, ரத்து பண்ணிட்டாங்க. இதை யாரும் எதிர்பார்க்கல. சரி, சில பேர் என்ன நினச்சாங்கன்னா பின் தேதிட்டு வரும், சரி இல்லைனா ஒரு 2000வது வருஷத்தில் இருந்தாவது ரத்து பண்ணுற மாதிரி தீர்ப்பு தருவாங்க, அப்படி தான் எல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. அதாவது 77B பார்த்திங்கன்னா அரசியலமைப்புக்கு முரணாக இருக்கிறதா சொல்லி இதை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக வந்து இதை படித்து பார்த்தா தான் தெரியும். இந்த தீர்ப்பை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு இது என்ன நிலவரன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.